ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜிடிகே தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இந்த சிறப்பு செய்தி வேலைக்காக அன்போடு அழைக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவக்கரம் கூடவேற்பதாக. ஆண்டவர் நம்மோடு பேசப்போகிறார். பேசுகிறீங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வசனம் யூதா 1 அதிகாரம் 17 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலருக்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலருக்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலருக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தலர் உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலர் உபதேசத்தில் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுதும் யூதா எழுதுகிறார், நிலைத்திருங்கள், தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 29 வசனத்தில் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும், தங்களிடம் இழுத்துக்கொள்ள மனுஷர்களுக்காய் போதிப்பார்கள், அவனவனுக்கு புத்தி சொல்ல வந்ததை நினைத்து கொள்ளுங்கள். இவர் போன ஒருபாடு, பவுலப்போஸ்தலன் போன ஒருபாடு மனுஷருக்கு என்ன சொல்லி இழுக்கணுமோ அந்த சபையிலிருந்து கலைச்சி கொண்டு வராங்கன்னு அர்த்தம். மத்தேயு 24:4 அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் கிறிஸ்துகளும் தோன்றி அநேகர் வஞ்சிப்பார்கள். அதனால் அவர் சொல்கிறார், அப்போஸ்தலர் உபதேசத்தில் நினைவு கூறுங்கள், நான் சொன்னவற்றை எல்லோரும் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் முதல் குறிப்பு சொல்கிற பாருங்க, அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 20 வசனம். அவங்க சொன்னது, சீடர்கள் சொன்னது, அப்போஸ்தலர்கள் சொன்னது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். கர்த்தர் சொல்கிறார். சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். அது சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே சொல்கிறார் லூக்கா 22:32 நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்து. பேதுரு பார்த்து சொல்கிறார், குணப்படுத்தினா இது வியாதியிலிருந்து குணப்படுத்தலை, பாவத்திலிருந்து குணப்படுத்தப்படுதல். அதுக்கு பிறகு தான் அவன் சகோதரனை ஸ்திரப்படுத்த முடியும். சங்கீதம் 41:4 ஆண்டவரே என் ஆத்மாவை குணமாக்கும் என்று கெஞ்சினேன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம சரீரத்தில் இப்போ இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் ஒரு கத்தி எடுத்து குத்தின ரத்தம் வரும், வலி எடுக்கும். அதே சமயத்தில் இறந்த பிற்பாடு வலிக்கும் செய்யாது, ரத்தமும் வராது. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மா ரட்சிப்பு வேறு, ஆத்மாவுக்கு பிரச்சனை வேறு, சரீரத்துக்கு வேறு. சரீரத்தில் பிரச்சனை வந்துன்னா வலி எடுக்கும், ஆத்மாவில் வலி. அதனால அவர் சொல்கிறார், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று கெஞ்சினேன் அப்படின்னு சொல்கிறார். எரேமியா 8 அதிகாரம் 11 வசனத்தில் இந்த ஜனங்கள், அதை ஊழியக்காரங்க மேற்பூச்சாய் குணப்படுத்துகிறார்கள். உள்ள அப்படியே தான் இருக்குது, பாவம் அப்படியே தான் இருக்குது. மேற்பூச்சை குணப்படுத்துகிறார்கள். நீ எப்படி இருக்கணும் அப்படியே இல்லாமல், சரி பரவாயில்ல, தப்பு செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள் இருக்கிறது. இயேசு சொன்னார் அப்போஸ்தலனை கொண்டு, 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். அது எப்படி இருக்குது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11:24 என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இந்த நாளின் தலைப்பு என்ன அப்படின்னா, என் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கிறிஸ்துவின் வார்த்தைகளை, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அதில் முதல்ல எதை நினைவு கூறணும் அப்படின்னா, பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு
மனம் திரும்பி குணப்படுங்கள், அதை நினைக்கணும். மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. மற்ற 26:28 பாவ மன்னிப்புக்கென்று இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்கிறார். மேல் வீட்டு அறையில் கூட்டம் நடத்தும் பொழுது 120 பேர் கூடியிருக்கும் பொழுது, இல்லை சீசர்களில் கூடியிருக்கும் பொழுது, இது உங்களுக்காக உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், அதை நினச்சி பாருங்கள். நினைத்த சீசர்கள் எல்லாரும் அப்படி சொல்லி அந்த அனுபவத்தால் வளர்ந்தவங்க. இயேசுனார் பிடிபட்டார் அப்படின்னு 56 வசனத்தில் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். நன்மை கிடைக்கிற வரைக்கும் இருந்தாங்க. 5 தப்பு எடுத்து 5000 பேருக்கு உணவளிக்கும் போது கரெக்டாக 12 கூட நிரம்பிச்சு. 13 கூட நிரம்பியிருக்கும்னா இயேசுனர் ஒரு கூட செம கொண்டிருக்கும். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக 12 கூட ஆள் கொண்டு தூக்கிட்டு சுமந்து கொண்டு போகிறார்கள். பிரச்சனை வந்த உடனே அவர்கிட்ட ஓடி போய் விட்டார்கள். சொல்லப்படுறது எல்லாரும் ஓடி போய் விட்டார். ஒருத்தவங்க கூட நிற்கலை. பேதுரு குடுகுடுப்பக்காரன் இல்லை, அவரோட நிற்கலை. அப்போ ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிற பாருங்க. ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் தாசில்தார் கிணத்து தொண்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு உள்ளே விழுந்துட்டார். உள்ளே எடுத்துட்டு அலறாரு. ஒன்று எல்லோரும் ஓடி போய் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து அவரை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பாதி வரைக்கும் தூக்கிட்டாங்க. பியூன்னு சொல்கிறான், இவரை மாற்றிட்டாங்க, வேற ஆள் வந்தாச்சு அப்படிங்க. ஒன்று அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பழடுக்கள் விழுந்துட்டார். பிரச்சனை வரும் பொழுது எல்லாருமே ஓடி போய் விடுவார்கள். அதை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்கிறது, இவங்க இந்த நிறுவனம் நம்ம கொடுத்த தலைப்பு யூதா 1:17 வசனத்தில் கிறிஸ்துவின் அப்போஸ்தலருக்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இதைத்தான் நினைக்கணும். முதல்ல இயேசுநாதரோட ரத்தத்தை நினைக்கணும். அவர் சிந்திய ரட்சிப்பை நினைக்கணும். பாவமன்னிப்பை நினைக்கணும். 2வது குறிப்பு சொல்கிற பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 4:3 தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். இந்த வசனம் வல்லமை உள்ளது. அப்போஸ்தலர் 4:19 தேவனுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலும் உங்களுக்கு கீழ்ப்படுதல் நியாயமாக இருக்குமோ? அடிக்க போகிறாங்க சீசர்களை. இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படுதலை பார்க்கலும் உங்களுக்கு கீழ்ப்படுதல் நியாயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3:16 வசனத்தில் நேபுகாத்நேச்சாரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. மகாகணம் பொருந்திய ராஜாவேன்னு சொல்லலை. ஏன்னா இங்கே ஏற்கனவே பொறிச்சு நிறுத்தியாச்சு. அதை அதை வணங்க சொல்லிட்டாங்க. வணங்கா விட்டால் அந்த எரிகிற அக்கினியிலே சூளையிலே போடப்படுவீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த சூளையை 7 மடங்கு சூடாக்கியா, 7 மடங்கு சூடாக்கு. இல்லை கோபம் அதிகமாகிடுது. 7 மடங்கு சூடாக்குன்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே மகாராஜாவே அப்படிலாம் அவங்க சொல்லலை. மரியாதையை செலுத்தலை. கர்த்தர் இருக்கார் பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு பதிலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள தூக்கிட்டு போனவங்கள நெருப்பில் தூக்கிட்டு போனவங்கள நெருப்பு சுட்டரிச்சிருச்சு. இவங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. 3 பேரை தூக்கி போட்டாங்க. 4ஆம் ஆள் உள்ள நடமாடுறாரு. அது யார்? அந்த 4ஆம் ஆள் இயேசு. அதை நாம் நினைவு கூறணும். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது இயேசு அப்படிங்கிற ஒருவர் நம்மோடு கூட வருகிறவர். இல்லையா? லூக்கா 13:33 ஏரோதுக்கு பதில் சொல்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை, மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதை அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஈசன் சொல்கிறார். ஏரோதை பார்த்து நரி எப்படின்றார். யாராவது ஒத்துக்கிட முடியுமா?
அந்த காலத்தில் ஒரே தண்டனை தான். ஒன்று மரண தண்டனை, இன்னொன்று சிறைச்சாலை தண்டனை. சிறைச்சாலையில் இருந்தாலும் மரண தண்டனை ஒன்று தான். சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க. சிறைச்சேதம் பண்ணியாச்சுன்னா தப்பிக்க முடியாது, பிழைக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஒரு ராஜாவை எதிர்த்து பேசுனா ரொம்ப கஷ்டம். இங்கே சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரியே பேச முடியாது. ஆனால் அவங்க மகாராஜாவே எதிர்த்து பேச சட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன சொல்லான்னு அதுதான். இவனை சிங்கங்களுக்கு கெபியில் போடு அப்படின்னா உடனே நடக்கும். எருசலேமுக்கு புறம்பே எந்த தீர்க்கதரிசியும் மடிந்த போதில் நரிக்க சொல்லுங்கள். யாரை பார்த்து சொல்லார்? ஈரோதை பார்த்து சொல்லார். போய் சொல்லுங்க வேண்டார். அப்போ அவருக்கு எவ்வளோ கோபம் வரும்பாருங்க. அது மட்டும் இல்லை, சிறைச்சாலையிலே பவுலை சீலாவையும் போட்டாச்சு இயேசு பிரசங்கத்தை நிமித்தம். 2 பேர் ராத்திரி 12 மணிக்கு துதித்து பாடுகிறார்கள். கால்கள் தொழுமரங்களில் மாட்டப்பட்டிருக்கிறது. இயேசு துதித்து பாடினார்கள். பாட ஆரம்பித்தோடனே என்ன தெரியுமா? சிறைச்சாலை கதவு அதிர்ந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டு போயிட்டு. காவக்காரங்கள்லாம் பயந்து போய் ஓட நினச்சாங்க. எப்போ நீங்கள் ஓடணும், அங்கே நில்லுங்க, அங்கே இருங்க, நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம். அவர்கள் அதிர்ந்தது. உடனே அவங்க கேட்குறாங்க, இவ்வளவு சக்தி உடையவங்களை கொண்டு ஜெயிலில் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அந்த சிறைச்சாலை காவலர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் பாவமன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், நீங்கள் பாவமன்னிப்பு ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை நீயும் உன் வீட்டாரும் இயேசுவை நம்புங்கள், விசுவாசிங்கள், அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி சொல்கிறார். உடனே அன்றைக்கே அவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் நடந்து போச்சு. அந்த காலத்தில் உள்ள ஒரு சக்தி பார்த்திங்களா? இப்போ அந்த அளவுக்கு சக்தி உள்ளவங்க இல்லை. வசனத்தை தைரியமாக சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. அடிக்க வந்தால் ஓடி போயிடுவாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 113 வசனம், அதிகாரம் சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனத்தில், என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் சரீரத்திலையும் தைரியப்படுத்தலை, அது அவசியம் இல்லை, என்னுடைய ஆத்மாவில் தைரியப்படுத்திட்டீர். அப்போ ஆத்ம தைரியம்தான் தைரியம். மனுஷன் கொடுக்குற தைரியமே அல்ல. எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. இங்கே என்ன நடக்கு? ஆண்டவரே, அவர் பெரிய மகாராஜா, அவரே சொல்கிறாரு, என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஒரு கட்டத்தில் அவர் அழுகிறாரு, பலன் இல்லாமல் போகும்போது அழுதார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்காயிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினாலே மரணம் அடைவேன் அப்படின்னு நினச்சி அழுகிறார். இன்றைக்காயிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மரணம் அடைவேன். சிங்கத்தை கொண்டவர், அந்த கோலியாத்தை கொண்டவர் சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனால் சொல்கிறார், என் ஆத்மாவில் தைரியம் தந்து என்னை தைரியப்படுத்தி, என் ஆத்மாவில் பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் சரீரத்தை நான் சோர்ந்து போயிருப்பேன், இப்போ நான் ஆத்மாவில் தைரியம் இருக்கிறதுனால நான் சோர்ந்து போகவில்லை. 3வது சொல்ல பாருங்க, அப்போஸ்தலர் 10:46 பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் பரிசுத்தாவி இறங்கினார். பாருங்க, பரிசுத்தாவினர் பேதுரு பேசும் பொழுதே ஆவியான அதை கேட்ட மேலே பரிசுத்தாவி இறங்குது. காத்திருப்பு கூட்டத்தில் எல்லாம் பரிசுத்தாவி இறங்கலை, அது தேவையில்லை. வசனத்தை கேட்க 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 இது தைரியமாயிருது. வசனத்தை கேட்க பரிசுத்தாவினர் இறங்கிறார். எனக்கு ஒரு நண்பரே தெரியும், அவர் பேர் முருகேசன். அவர் பயங்கரமான குடிகாரர், ஹோட்டலில் வேலை செய்தவர். ஹோட்டலில் வேலை செய்யும்போது ஒரு நாள் மாடியில் போய் மொட்டை மாடியில் போய் படுக்கிறார். நல்ல போதை, சனிக்கிழமை அவருக்கு லீவு, நல்ல போதை போட்டு மேலே போய் படுக்கிறார்.
படுத்திருந்தா எங்கேயோ தூரத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறாரு. அவர் காதில் வந்து விழுது. இவருக்கும் அவரும் ரொம்ப தூரம். ஒலிபெருக்கின்ற சத்தம் அதிகமாக இருந்ததுனால அவர் காதுக்குறது. அவர் கோவம் வருது. சை, இந்த வேதக்கார பயலுக்கு வேலையே இல்லை, எங்கே போனாலும் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. காதை பொத்தி பார்க்குறாரு, பொத்த சத்தத்தை தடுக்க முடியல. சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, சரி என்ன தான் சொல்லணும்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வசனத்தை கேட்க ஆரம்பித்த உடனே வசனத்தை கேட்க 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 போதை தெளிஞ்சிருச்சு. போதை தெளிஞ்சிச்சு. அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, அவர் ஏதோ கன்வென்ஷன் கூட நடத்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் மாடியில் படுத்திருக்கிறாரு, மொட்டை மாடியில். தெளிவாக கேட்குது. வசனத்தை கேட்க கேட்க போதை தெளிஞ்சிச்சு. எழுந்து உட்கார்ந்தார். சரி நல்லா இருக்குது, இன்னொன்று கேட்போமே சொல்லி கேட்குறாரு. கடைசியில் அவர் சொல்கிறாரு, அந்த பிரசங்கர் சொல்கிறாரு, நீங்கள் முழங்காற்படி இடங்களுடைய பாவம் சபமெல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். உடனே கட்டுண்டற மாதிரி முழங்கால் போடுறாரு. யார்? அந்த குடிகாரர், இந்துக்காரர் தான். முழங்கால் போடுறார். முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாரு. எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட மாதிரி உணர்வு ஏற்படுது. இப்போ நீங்கள் எழுந்து நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் எழும்பி நிற்கிறார். உங்களை நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பிரசங்கர் இங்கே இருந்தே சொல்கிறாரு. ஆனால் இவர் கேட்குது. அவர் யாருன்னே தெரியாது. இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. கடைசியில் என்னாச்சு, மன்னிக்கப்பட்ட அனுபவத்தோடு மாடியிலிருந்து இறங்கி வர்றார். படுக்கும்போது குடியாரனாக, இந்துக்காரனாக, கொலை வெறியனாக படுத்தவர் எழுந்திருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவனாக, அபிஷேகம் பெற்றவனாக, அழைப்பு பெற்றவன் எழும்புறார். வித்தியாசமான அனுபவம் பார்த்தீங்களா? யாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்காது. அவர் யாரோ இவர் யாரோ, இங்கிருந்தோ பேசுகிறாரு. ஆனால் இவர் கேட்குது, தெளிவாக கேட்குது. கேட்ட பிற்பாடு மகிழ்ச்சியோடு மேலே மாடியிலேருந்து படிக்கட்டில் இறங்குறாரு. அந்த முதலாளி பார்க்குறாரு, இவன் முகம் வித்தியாசமாக இருக்குது, இன்றைக்கி தண்ணி அடிக்கிறடா அப்படின்னு கேட்குறாரு. தண்ணி அடித்தேன். இன்னொருத்தர் என்னோடய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டார். அவர் பேர் இயேசு. என் பாவத்தையெல்லாம் அவன்கிட்ட அறிக்கையிட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். வேதக்காரனுடைய கடவுள் எனக்குள் வந்து விட்டார். அதனால் நான் இப்போ தைரியமாக இருக்கிறேன். வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும் பரிசுத்தாவினர் இறங்கினார். நல்லா பாருங்க, லூக்கா 3:16 கூட அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 13-15 வரைக்கும் தேசாந்திரிகளை திரிகிற மந்திரவாதிகள், யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மேல் பவுல் கை வைத்த உடனே அந்த விசாரித்து ஓடி போச்சு. எல்லாம் ஓடி போச்சு. இவங்களும் கேட்குறாங்க, இந்த மந்திரவாதிகள் பணத்தை கொடுத்து எங்களுக்கும் அந்த வரத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் அந்த பிசாசு சொல்லுது, பவுலையும் அறிவேன், இயேசுவும் அறிவேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டு அவன் மேலே விழுந்து பாய்ந்தவங்களை புரட்டி போட்ட உடனே அவன் நிர்வாணமாக ஓடி போயிட்டாங்களாம். இயேசுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு பாருங்க. அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு வசனத்தை கேட்டவங்களுடைய தொகை அப்போஸ்தலர் 4 5000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்ட அனுபவம் அந்த காலத்தில் இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள், தைரியமாய் கேட்டார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நினைவு கூறுங்கள், அப்போஸ்தலர் சொன்னவற்றை நினைவு கூறுங்கள். நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள். சீமோன் மாயத்தக்காரன் தான் இதை செய்தது.
பணத்தை கொண்டு வந்து யார் மேல் கையில் வைக்கிறேனோ அவன் மேல் பரிசுத்த வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான், பணம் கொடுக்குறான். அவங்களுக்கு கோபம் தருது. இப்போனா 2 ஈட்டு வாங்கிடுவாங்க, இப்போ வாங்கலை. 2:41 சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, இதில் எத்தனையோ வசனங்கள் வருகிறது. நம்ம கேட்டு அப்படியே போயிடுறோம். ஆலயங்களில் பிரசங்கிக்கப்படுகிறது, அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. சிலர் காதுக்குள்ளே அந்த வசனமே நுழையிறதில்லை, சாச அனுபவிக்கிறது இல்லை. காதை மூடி போட்டுடுறான், கண்ணை மூடி போட்டுடுறான். அதனால் பலன் இல்லாமல் போயிடுது. கோயிலில் வல்லமையான பிரசங்கர்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யலை. ஏன் அப்படின்னா சாசங்க இப்பிரபஞ்ச தேவனானவன் மனதின் கண்களை குருடாக்கிட்டான். அதனால் அவங்களால பார்க்க முடியல, பேச முடியல, கேட்க முடியல. 4வது குறிப்பு சொல்கிற பாருங்க, அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் எங்களுக்கு நல்ல பழக்கம். அவர் பேயெல்லாம் ஓட்டுவார், பேய் ஓட்டுற பழக்கம் அவருக்கு இருந்தது. அவருடைய கிறிஸ்தவ பேர் அந்த தொலைக்காட்சி சொல்ல விரும்பலை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பேரை சொல்கிறேன். அவருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படின்னா, ஒரு நாள் பீடி பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. எல்லோரும் பீடி பிடிக்கிறாங்களே, அதில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பீடி பிடிக்கிறன்னு பின்னால் போனார். அவன் பாதி உரிஞ்சிட்டு பாதி கீழே போட்டான். ஒருத்தரும் பார்க்கணும் எடுத்து இவர் குடிச்சிட்டார், பீடி அடிச்சிட்டார். இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், அப்புறம் பிசாசுக்கு தெரியும். சில நாள் கழித்து ஒரு பேய் விரட்டுறதுக்கு பிசாசு பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளையை பார்க்குறதுக்கு போகிறார், ஜூம் பண்ண போகிறார். எல்லோரும் கொட்டடிய ஜிப்பா போட்டாச்சு, கையில் பைபிள் எடுத்தாச்சு, வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமைங்கிற பாட்டு பாடியாச்சு. அந்த பேய் வரப்பா சொல்லிச்சு, நான் கிறிஸ்தவ பேர் சொல்லலை, ஏன்னா அந்த பேரில் உள்ளவங்க பிரசங்கர் இருப்பாங்க. டேய் ராமசாமி, துண்டு பிடிப்பையா, என் மேலே கை வைக்கிற அப்படின்ட்டது. வேட்டி உரி விட்டுருச்சு. இப்படி இருக்கும் பாருங்க, பாஸ்டர் அப்படியே போயிட்டார். அது பிற்பாடு பைபிளை ஒரு நாள் தொடலை. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற தவறுகளை அவர் சாசன் கவனித்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். நினைவுறுங்கள் சொல்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அப்போஸ்தலரால் பின் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நினச்சி பாருங்கள். அங்கே என்னெல்லாம் சொன்னாங்க? மனம் திரும்பி குணப்படுங்கன்னு சொன்னாங்க, தேவசனத்தை தைரியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க, வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் பரிசுத்த இறங்கினதை நேரில் பார்த்தாங்க. 4 சொல்ல பாருங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எல்லாருக்குமே இந்த அனுபவம் வேணும். ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளுக்குமே, குடும்பம் நடத்துகிறவங்களுக்குமே, வயோதிகளுக்குமே, வாரிகளுக்குமே இந்த அனுபவம் வேணும். பாருங்கள், வரம் எங்கிருந்து வருகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியிலும் பிதாவிடத்தை இறங்கி வருகிறது. இது யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. வரம் இங்கே இல்லை, எந்த கடையிலையும் வாங்க முடியாது. பரத்திலிருந்து, பரலோகத்தில் தான் அந்த வரம் வரணும். அப்போஸ்தலர் 10:46 புறஜாதியார் மேலும் வரம் பொழியப்பட்டதை பார்த்து உரியது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அவங்க மேலேயும் பரிசுத்தாவி வருதே, ஆச்சரியப்பட்டாங்க. 1 கொரிந்தியர் 12:28 அதை வருஷப்படுத்துகிறார். ஆவியின் வரங்களை தேவனானவர் முதலாவது அப்போஸ்தலரையும், முதல்ல அப்போஸ்தலர் தான், கடைசியில் பாருங்கள், கடைசியில் தான்
ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். முதல்ல அப்போஸ்தலர், அந்த வரிசையில் கடைசி தான் ஆளுகை அந்நிய பாஷை. சிஎஸ்ஐ சபையில் உள்ளவங்க, ஸ்தாபன சபையில் உள்ளவங்கள்லாம் ஆளுகை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆளுகை அட்மினிஸ்ட்ரேஷனை. பெந்தேகோஸ்தேக்காரங்க அந்நிய பாஷையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. மற்ற எல்லாத்தையும் விட்டாச்சு. அதை நினைவுக்குறீங்க, அதை யோசித்து பாருங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது. யாத்திரா 35-34 போதிக்கும் வரம் அருளினார் சொல்லப்பட்டிருக்கிறது. 68ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அருள்கிறீர். சிறைப்பட்ட சிறைப்பட்ட எல்லாரையும் வரங்களை கொடுத்து, ஆவின் வரங்களை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறீர், எழுப்பி கொண்டு வருகிறீர். யார் சொல்கிறா? சங்கீதக்காரர் சொல்கிறார். நீ இங்கிருந்தல, நீ உன்னதத்துக்கு போயிட்டீங்க. உன்னதத்திலிருந்து ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை கொடுக்கும் பொருட்டு அவர்களை வாரிக்கொண்டீர், அள்ளிக்கொண்டீர், எடுத்துக்கொண்டீர். அருளினீர்னு சொல்கிறார். வரங்களை அருளினீர். இங்கேருந்து கொடுக்கல, மேலேருந்து தான் கொடுத்தாங்க. அநேக இடங்களில் காத்திருப்பு கூட நடத்துக்கு. நான் கூட எங்கள் ஊரில் இருக்கும்போது இந்த காத்திருப்பு கொடுத்து கூப்பிட்ருக்கேன், போயிருக்கேன். ஐயப்பட்டம் படிக்க முன்னாடி ஒரே சத்தமாக தான் இருக்கும். சண்டை வந்துடும் பிறகு, நீயா நானா அப்படின்னு. இங்கே ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? ஸ்தாபன சபைக்காரங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுத்துக்கிட்டாங்க. பெந்தேகோஸ்தே சபை மக்கள் அந்நிய பாஷையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி மாற்றிட்டாங்க. மேலேருந்து வந்திருக்கணும். முதலாவது அப்போஸ்தல ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் போதகர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நிறைய வருது. அதில் கடைசியில் இருக்கிறது தான் அந்நிய பாஷை. அதுக்கு முந்தினதான் ஆளுகைகள். இதை முக்கியத்துவப்படுத்தினா சபையில் எழுப்புதலே வராது, சண்டை தான் வரும், பிரச்சனை தான் வரும். எனக்கு தெரியும், ஒரு பாஸ்டர் ஐயா நல்ல பிரசங்கம் பண்ணார், நல்ல ஊழியம் செய்வார். அவர் சரி நம்மளை விட ஒரு வல்லமையான ஆளை கூப்பிடணுன்ட்டு இன்னொரு பாஸ்டரை கூப்பிடுறாரு. அவர் கூட 2 அந்நிய பாஷை பேசிட்டார். இன்னும் பாதி பேர் அவர்கிட்ட போயிட்டான். ஏண்டா கூப்பிட்டோன்னு வருத்தப்பட்டு இருந்தார். ஏற்கனவே 30 பேர் தான் இருந்தாங்க. அவன் 15 பேரை கூட்டிகிட்டு போயிட்டான். உங்களை விட அவர் நல்லா பேசுகிறாரியா, நல்ல வரம் இருக்குது, கூட்டிகிட்டு போயிட்டான். இவர் சபை காலியாக போச்சு. அதனால தான் சொல்கிறாரு பவுலப்போஸ்தலன், அப்போஸ்தலர்கள் யூதாவை கொண்டு நமக்கு சொல்கிறாங்க, எப்பா நீ செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அப்போஸ்தலருக்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இதை நினச்சிட்டு இருந்தே போதும், மற்ற எல்லா சிரமங்களும் கிடைக்கும். ஜெபம் பண்ணிடுவோமா? பரிசுத்த பிதாவே, ஆவின் வரங்களை அருள்கிறவரே, அப்போஸ்தலருக்கு முன் சொல்லப்பட்டவைகளை நினைவு கூறுங்கள் என்று சொன்னவரே, முழு மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். தேவ கரம் கூடவிற்க மன்றாடுகிறோம். எங்களையே உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி இந்த ஜேடிக்கு விசுவாசிகள் அத்தனை பேரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவுகூறும்படி உதவித்தார். மறந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். சாசானவன் வசனத்தை எடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.